உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாம காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பாக்யாதிபதி அவர் 3ஆம் இடத்துல வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போ 7.5 சனியும் நடக்கிறதுனால நிறைய குழப்பங்கள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. நான் பலவிதமான முயற்சிகள்லாம் பண்ணேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக கடந்த ஒரு 6 மாத காலமாக இருந்தது. வேலையெல்லாம் பரவாயில்ல சார், நான் வேற ஒரு வேலை தேடிப்பேன்னு நீ நினைக்கக்கூடிய விடாமுயற்சியுடன் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ட்ரை பண்ணேன் சார், வேலைக்கு இன்டர்வியூலாம் போனேன், ஆனால் எதுவும் இது வரைக்கும் எனக்கு கிளிக் ஆகலை. சில இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சில பேர் ஃபோன் பண்ணால் கூப்பிட்றோன்னு சொல்கிறாங்க, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியாய் அடுத்த 80 நாட்கள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். அதே போல் நிறைய பேர் மாறணும், வேலைக்கு மாறினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சம்பள உயர்வு கிடைக்கும், எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இல்லை, எனக்கு ப்ரொமோஷனும் இல்லை. நிறைய மேஷராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் இந்த மேஷராசி என்பது. அவங்ககிட்ட என்னென்னா, உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அழகாக செய்வாங்க. அந்த மாதிரிலாம் நான் இருக்கேன் சார். ஆனால் என் கம்பெனியில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனாலேயே நான் வேலை மாறி வேற ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருப்பீங்க. அது நடக்காமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதே போல் வேலை கிடைக்கவே இல்லை சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், வேலை மாறணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், நடக்கலை அப்படின்னா ஒரு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்குது. அதுக்கு பிளான் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இடத்துல போய் வேலை செய்கிறது, வேறு ஊரில் போய் வேலை செய்கிறது, முக்கியமாக வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய பேர் யோசிப்பாங்க, வெளிநாட்டிலே பல பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு சார், எங்கே சார் இப்போ போய் போகிறது. அது மாதிரி கிடையவே கிடையாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அவர் பாக்யாதிபதி மற்றும் 12ஆம் அதிபதினால உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு. அதுமாதிரி வெளிநாட்டிலேயே சில பேர் இருப்பாங்க, அங்கேயுமே சில பாதிப்புகள், வேலை இழப்பு, வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இதுக்கப்புறம் எனக்கு வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சிறப்பாக இருப்பீங்க. கவலைப்படாமல் இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து நல்லா தான் இருக்க போகுது. நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள், முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. தைரியமாக இருந்தீங்கன்னாவே போதுமானது. தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. அந்த 7.5 சனி இருக்கிறனால குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் முதலே சொன்னேன், நிறைய தைரியமான ஆள், ஆனால் உங்களே அசைச்சு பார்த்துருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை இப்போ கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா குரு முழு சுபகிரகம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணமே ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் குரு பகவான். அவர் வக்கர நிவர்த்தியாய் சுப பலனுடன் காத்து கொண்டிருக்கிறார். அதான் அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள் இருக்குது.
சேர்ந்து வாழணும் சில பேர் நினைக்கிறாங்க. சில மேஷராசி என்பதெல்லாம் என் குழந்தைக்காக நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் சார். வேற எதுவுமே இல்ல எனக்கு. என்ன எவ்வளவோ பேசிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஆண்களும், பெண்களும் என்ன அவமானப்படுத்துனாங்க திருமணத்துல. அதேமாரி எனக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வச்சாங்கன்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். இந்த காலகட்டத்தில முயற்சி பண்ணினா சேர்ந்து வாழலாம். இல்ல சார் இந்த வாழ்க்கையே வேணாம் சார். எனக்கு டைவர்ஸ் கிடைச்சா போதும். எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை டைவர்ஸ் கிடைச்சு, திருப்பி மறு திருமணத்திற்கும் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு, மறு திருமண வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கப்போது. அது மட்டும் இல்லாம தொழில் செய்யக்கூடியவர்கள். தொழில் செஞ்சவங்கலாம் சின்ன பின்னமாயிட்டாங்க. நெறைய கடன், பிரச்சனை, ஒரு விரக்தி. ஏன்டா இப்படி இருக்கோம்? என்ன ஆச்சு திடீர்னு? ஏன் இவ்வளவு நஷ்டங்கள்? ஏன் இவ்வளவு செலவுகள்? செலவு தான் சார் நடக்குதே தவிர ரூ. 1 சம்பாதிக்கல சார் லாஸ்ட் ஒரு 2 1/2 இயர்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சேஞ்சஸ கொடுக்கும். கம்ப்ளீட்டா சேஞ்சஸ் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 7 சனி தான் இருக்கீங்க. அப்ப என்னன்னா கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அத பயன்படுத்திங்க. அத பயன்படுத்திட்டீங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில கடனுடைய அளவ குறைக்கலாம். புதுசா வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக வருமானங்களை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. அதேமாரி வீடு விக்க முடியாதவர்கள், நெறைய மேஷராசி என்பவர்கள் வீடு விக்க முடியல, இடம் விக்க முடியல, வண்டி வாகனம் விக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த மாரி வண்டி வாகனம், வீடு எல்லாமே வித்து அதன் மூலமாக உங்களுடைய தீராத கடனை தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதேபோல நெறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு முக்கியமா பெண்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நெறைய பேர் எனக்கு வேலை கிடைக்கல. எனக்கு வேலை நான் ட்ரை பண்ண நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, எல்லாருமே என்னன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால வொர்க் ஃப்ரம் ஹோமா ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாரி இருந்தீங்கன்னா வேலை கிடைக்காது. கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்ற மாரி, இல்ல ஒரு 2 நாள் ஆஃபீஸ்ல 2 நாள் வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி கண்டிப்பா உங்களுடைய வேலை வாய்ப்பு குடுக்கும். ஏன்னா, நீங்க ஒரு அற்புதமான ஒரு சப்போர்ட்டரா உங்க கணவருக்கு இருந்திருப்பீங்க. அந்த சப்போர்ட் இல்லாம இப்போ உங்களுடைய பொருளாதார நிலைமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நெறைய மேஷராசி பெண்களுக்கு என்னன்னா, ஒரு வீடு, ஒரு வண்டி வாகனத்தோட நல்லா இருக்கணும். 4 பேர் மதிக்கிறா மாரி இருக்கணும்னு நெனைக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேலை இல்லன்னு நெனைக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில பேர் நல்ல சம்பளம் வாங்கியிருந்திருப்பீங்க, வேலை போயிருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்ற மாரி சில இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரஷரும் குறையும். ஏன்னா 7 சனி காலகட்டத்தில எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும். என்ன ஆகும்னா, குடும்பத்திலயும் டார்ச்சர் பண்ணுவாங்க. குழந்தைய பார்க்க முடியல, கணவர பார்க்க முடியல, மாமனார், மாமியார பார்க்க முடியல. ஒரு சைடு சொந்தக்காரங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். இந்த மாரி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் டிராவல் பண்றது, வெளியில போய் வேலை பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நிம்மதியும் குடுக்கும். அந்த மாரி அமைப்புகள இந்த குரு பகவான் குடுக்க போறாரு. மொத்தத்தில மேஷ ராசி என்பவர்களுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது மாரி, முயற்சி அதிகமாக செய்தீர்களானால், கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எண்ணற்ற நன்மைகளை கண்டிப்பா குடுக்கும். முக்கியமா கடன் பிரச்சனைகள தீர்க்கும். அதற்கான அமைப்புகள் உண்டு. நெறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. அதற்காக முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு பலம் நெறைய இருக்கு அப்படின்னா, நம்ம சொன்ன பலன்கள விட அதிகப்படியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்குன்னா, அதுல ஏதாவது குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னா, அது உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ப பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். அது தவிர 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் ரூ. 500 குடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. அதுமாரி சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட் எழுதி குடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. அதுவும் எழுதி குடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, பிருகு நாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், பிரசன்னத்தில சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இதில முக்கியமா என்னன்னா, ஒரு ஜாதக பலன் சொல்வது எப்படி? ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் 27 நட்சத்திரம் தெரியும். 12 ராசிகள் தெரியும். 9 கிரகங்கள் தெரியும். ஆனா ஜாதகம்னு பார்க்கும்போது, ஜாதக பலன் எப்படி பார்க்கறது? அப்படின்றது தான் நம்ம வகுப்புல டீட்டெயிலா நடத்துவோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டில இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.